அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. 1982ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சுடைய விளைவு இன்னைக்கு பல பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் அவங்களை செய்கிற அடிப்படை விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாமே சரியாகும்ன்றது அந்த தியரி. நான் அதை ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வீடு இருக்குது, கண்ணாடி ஜன்னல். அந்த கண்ணாடி ஜன்னல் அந்த வீட்டில் உடஞ்சி போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ணாடி ஜன்னல் உடஞ்சதை அந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஆனால் யாருமே அதை பற்றி கேர் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி ஜன்னலும் அதே மாதிரி உடஞ்சுது அப்படின்னா யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செவுத்துலலாம் யாராவது கிறுக்குனாங்க அப்படின்னா அதையும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த கண்ணாடி ஜன்னல் கீழே குப்பை சேர்ந்தது அப்படின்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த வீடு ஃபுல்லாக ஒட்டடை படிஞ்சுது அப்படின்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த வீடே குப்பை ஆயிடுச்சு அப்படின்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? என்னடா வீடு இப்படி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இது எல்லாமே துவங்குனது எந்த இடத்துல அப்படின்னா அந்த கண்ணாடி ஜன்னல்லேருந்து தான் துவங்குச்சு. அந்த கண்ணாடி ஜன்னல் உடஞ்சதுலேருந்து தான் துவங்குச்சு. ஒரு வேளை அந்த கண்ணாடி ஜன்னல் உடஞ்சப்பவே அந்த ஜன்னலை சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இதை தான் புரோக்கன் விண்டோ தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1982ல் இந்த தியரியை கண்டுபிடிச்சாங்க. ஜேம்ஸ் கியூ வில்சன் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சைக்காலஜிக்கலான விஷயமா சொல்றாங்க. இந்த விஷயம் எல்லாத்துலேயுமே பொருந்தும். நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க. அந்த கடையுடைய ஃப்ரண்ட்ல நீங்க உள்ள நுழையிற இடத்துலயே அந்த மிதியடி வைக்கிறீங்கல்ல, அந்த மிதியடியில துவங்கி உங்க கடையில் இருக்கக்கூடிய சேரு, டேபிள், பிசி இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே எந்த அளவுக்கு அழுக்கு படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த அழுக்கு படிஞ்சிருக்கு அப்படின்னா ஒருவேளை நீங்கள் அதை சுத்தம் பண்ணலன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய சிஸ்டம் நீங்கள் துடைக்கலை அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சிஸ்டம் மேலே இருக்கக்கூடிய சிஸ்டத்தை நீங்கள் துடைக்காம இருந்தீங்கன்னா சிஸ்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய டேபிள் அழுக்காக ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கக்கூடிய கீபோர்டு அழுக்காக ஆரம்பிக்கும். டேபிளுக்குள்ள அந்த மேலே இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் பார்க்குறப்ப என்னென்னா டேபிளில் இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய மேஜையில் இருக்கக்கூடிய அந்த டிராயர் இருக்கு இல்லைங்களா, அந்த டிராயரை நம்ம சுத்தமாக வச்சுருக்க மாட்டோம். அந்த டிராயரை சுத்தமாக வச்சுக்கல அப்படின்னா தேவையில்லாத பொருள்லாம் அது உள்ளே போட்டிருப்போம். இப்படி இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு கஸ்டமர் ஏதோ ஒரு பொருளை கேட்குறாரு அப்படின்னா அதை நீங்கள் உங்களோட டிராயர் எடுத்து கொடுக்க முடியாது. இதுதான் இதனுடைய அடிப்படை சாராம்சம். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு சேல்ஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக போகல அப்படின்னா அது அங்கே தான் அந்த புரோக்கன் விண்டோன்றது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அந்த பஞ்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்களே, அந்த பஞ்சுவாலிட்டியை நீங்கள் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அவருக்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அபிப்பிராயம் போக ஆரம்பிக்கும். கஸ்டமருக்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயம் பஞ்சுவாலிட்டிலே போக ஆரம்பிச்சிடும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் பார்ப்பாங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயே போக ஆரம்பிச்சிடும். இப்போ இது எல்லாமே ஒன்னோட ஒன்று மிக்சடு. ஆனால் இது எல்லாமே துவங்குறது அந்த புரோக்கன் விண்டோ மாதிரி ஏதோ ஒரு ஆரம்ப புள்ளியில் தான் துவங்குது. அந்த புரோக்கன் விண்டோ எது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். உறவுகளில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு சிலரோட நம்ம நல்லா பழகிட்டு இருப்போம். ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கலாம், அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதை தாண்டி இருக்கக்கூடிய அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னோட ஒன்று ஒவ்வொரு விஷயங்களா பேசி 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 யோசிச்சு 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 அது ஒரு மிகப்பெரிய பிரிவுக்கு வழிவகுத்துரும். அப்போ எல்லா இடத்துலையுமே அடிப்படையாக சொல்றது என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதில் ஏற்படக்கூடிய சிறு தவறுகளிலிருந்தே அதை சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சின்னதாக இருக்கிறப்போ எதை வேணாலும் சரி பண்ணிடலாங்க. அது பெருசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் சின்னதாக இருக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய லைஃப்பில் எது புரோக்கன் விண்டோன்னு சொல்லி தெரியும். அந்த புரோக்கன் விண்டோ எதுன்னு சொல்லி பார்த்து உடனடியாக அதை சரி பண்ணிடுங்க. அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுடைய லைஃப்பில் எல்லா விஷயமும் சூப்பராக நடக்கும். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எது புரோக்கன் விண்டோவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.